அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிக்க பார்ப்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இந்த வசனத்தில் பவுலானவர் பண்டிகைகளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று நாம் சொல்லுகிறார். இந்த பண்டிகைகள் அப்படிங்கிறதான காரியத்தை பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த பண்டிகைகளில் நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு 4 பண்டிகைகளை வைத்திருக்கிறோம். வருஷப்பிறப்பு, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அப்படின்னு மிக முக்கியமாக 4 வைத்திருக்கிறோம். இந்த பண்டிகைகளை குறித்து தான் பவுல் எழுதுகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பண்டிகைகளை குறித்து பவுல் எழுதவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பண்டிகைகள் பவுல் காலத்தில் இல்லவே இல்லை. இது பண்டிகையும் அல்ல. முதலாவதாக நாங்கள் ஏற்கனவே இது குறித்து நிறைய சொல்லி இருக்கிறோம். அநேகர் நாங்கள் ஏதோ கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே பவுல் எழுதும்போது கிறிஸ்மஸோ, ஈஸ்டரோ, குட் ஃப்ரைடேவோ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நாம் சொல்கிற நியூ இயர் கூட கிடையாது. அப்படியானால் பவுல் எதை குறித்து, எந்த பண்டிகை குறித்து எழுதுகிறார்? ஆனால் இந்த பண்டிகைகளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று பவுல் எழுதுகிறார். இந்த பண்டிகைகள் என்று அவர் சொல்லக்கூடியது எது? அப்போஸ்தலர்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்களா என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பண்டிகை இது அல்ல. அவர் சொல்லக்கூடிய பண்டிகை என்ன? வாசிங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. இந்த பண்டிகைகளை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பண்டிகை நமக்கு உண்டா? நம்ம தான் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டோமே, பழைய ஏற்பாடு நமக்கு பண்டிகை உண்டா? நம்ம பஸ்கா உண்டா? அல்லது ஆனால் இப்போ அதுவும் செய்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அதிகம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, அப்புறம் எக்கால பண்டிகை, இப்படி அந்த பண்டிகையும் இருக்குது. இப்போ அந்த பண்டிகையும் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னலாம் முடியுமோ எல்லாமே செய்ய தொடங்கியாச்சு இப்போ நம்ம. ஆனால் பவுல் சொல்லுகிறது இந்த பண்டிகை குறித்து தான். ஆனால் இந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தை குறித்து அல்ல. அந்த மாதிரி கொண்டாடணும்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு நீங்க திருப்பி படிங்க. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. எது பண்டிகைகள்? எந்த பண்டிகை? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான பண்டிகை. அந்த பண்டிகைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் இருக்குது. அந்த 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறது, வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப இந்த 7 பண்டிகையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வரும் காரியங்களுக்கு நிழல். அவங்க கிட்ட கொடுத்தது எல்லாமே ஷேடோ, நிழல். அப்ப நிஜம் எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிழலை அப்படியே கொண்டாடுறாங்க. ஆனா பொருள் தான் நம்ம எடுக்கணும். இப்ப உதாரணமா அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது என்றால் நாம் போய் ஆடு அடிக்க போறது இல்ல. ஆடு அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அதன் பொருள் இயேசு சிலுவையில் அறியப்படுதல். அதான் அதனுடைய பொருள். இப்ப நாம அதை தான் எடுத்துக்கிறோம். இப்ப அதை நம்ம கொண்டாடுறோம்னா அந்த கொண்டாட்டம் இல்ல. அவங்க நிழலை கொண்டாடினார்கள், நாம் நிஜத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு. அந்த லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 7 இருக்கு. பஸ்கா பண்டிகை இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை குறித்து இருக்கிறது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருக்கிறது, அதுக்கு அடுத்து முதற்பலனான பண்டிகை இருக்கிறது, 50வது நாள் பண்டிகை இருக்கிறது, அப்புறம் எக்கால பண்டிகை இருக்கிறது, பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்கிறது, கூடார பண்டிகை இருக்கு. 7ம் கிறிஸ்து, அது நிழல், அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு. அந்த பொருளை புரிஞ்சிக்காததுனால தான் யூதர்கள் இயேசுவை தவற விட்டு விட்டார்கள். அவங்க பண்டிகையா பார்த்தாங்க, வெறும் பண்டிகையை ஒரு முறைமையா பார்த்தாங்க. அந்த முறைமையில் அவங்க மூழ்கிட்டாங்க, பாரம்பரியத்தில் மூழ்கிட்டாங்க. அதனுடைய விளைவு அது உள்ள இருக்கிற பொருள் அவங்களுக்கு புரியாம போயிடுச்சு. அதே காரியத்தை தான் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு சபையும் செய்கிறது. சபைனா நாமும் அதைத்தான் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஒண்ணு நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் தவறாக இருக்கிறது, அல்லது அந்த பண்டிகைகளுடைய பேரை வச்சுக்கிறோம். பஸ்கா வச்சிருக்கிறோம், எக்கால பண்டிகை இருக்கு, கூடார பண்டிகை இருக்கு, வச்சிருக்காங்க, சபைகள் இருக்கு. ஆனால் அந்த பண்டிகைகளுடைய பொருள் உண்மையா இருக்குதா? அந்த பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப இதே மாதிரி உடன்படிக்கை பற்றிய தூக்க தொடங்கிட்டாங்க, எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புறாங்க. அப்ப அந்த பொருளை புரிந்து கொள்வதுதான் அந்த பண்டிகையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அதை நம்ம அதனுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கான அர்த்தம். ஆடை நீங்க அடிச்சீங்கன்னா நியாயப்பிரமாணம், அது அடிக்கப்படுகிற ஆடு இயேசுதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த பண்டிகையினுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அர்த்தம். இதையும் இயேசு கொண்டாட சொல்லவில்லை, அதன் பொருளை புரிந்து கொள்ள சொல்லுகிறார் பவுல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு படி பாத்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்க ஏங்க பஸ்கா பண்டிகை குறித்து இப்ப பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ்கா என்பது ஒரு ஆடு அடிக்கப்பட்டு
அந்த ராத்திரியிலே அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு அந்த ராத்திரியிலே அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நம்ம ஆவிக்குரியவத்தில் என்ன சொல்றோம்? பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவர் சிலுவை மரணத்தினாலே அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரம கானானை நோக்கி பிரயாணப்படுகிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது. அந்த பஸ்கா என்கிறதான அந்த பண்டிகை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவார். அதிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை விடுதலையாக்குவார். அப்படி பிரயாணப்படுகிற ஜனங்கள் அடுத்த 6 பண்டிகைக்குள்ளே வருவார்கள். முடிவிலே அவர்கள் கானானுக்குள்ளே போய் பிரவேசிப்பார்கள். நாம் பரம கானான் பரலோகத்துக்குள்ளே நுழைகிறோம். அப்போ இந்த பஸ்கா என்பது விடுதலையாக்கப்படுதல், அன்னைக்கு இயேசு சிலுவையில் அறியப்படுதல் அல்லது அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பஸ்கா என்பது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த நாளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடையதான சிலுவை மரணத்தின் அன்று நாம் விடுதலையாக்கப்படுகிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இதன் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் குட் ஃப்ரைடே அல்லது நாம துக்கமா இருக்கிறது அதை பத்தி பைபிள் சொல்லவே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறீங்களா? இல்ல அவர் ஒவ்வொரு முறை கம்யூன் எடுக்கும் போது நான் வரும்போது நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் அப்பவே நீங்க கொண்டாடணும். ஒவ்வொரு முறை கம்யூன் எடுக்கும் போது அவர் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சபை சடங்காச்சாரத்துக்குள்ள போயிருச்சு. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு. அப்ப விடுதலையாக கூடியவன், எகிப்திலிருந்து அந்த ராத்திரி புறப்பட வேண்டியவன், கானானை நோக்கி பிரயாணப்பட வேண்டியதான அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அவர் உன்னை விடுதலையாக்குவார். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டோம், அதுல மாற்று கருத்தே இல்ல. ரத்தம் பூசப்பட்டாச்சு. ஆனால் அதை புசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அதான முக்கியம். அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் கானான் நோக்கி பிரயாணப்படுகிறேனே, அந்த ராத்திரியில் நான் புறப்பட போகிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 12 அந்த ராத்திரியில அன்னைக்கு நைட்டே புறப்பட போறேன். அப்ப நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் அன்னைக்கே இமிடியேட்டாக புறப்படுகிற ஒரு காலம் இருக்கு. அப்ப அந்த காலத்துக்குள்ள புறப்பட வேண்டிய நான் எப்படி பஸ்காவை ஆசாரிக்கிறேன், எப்படி ஆயத்தப்பட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் எந்த வகையில தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதானதா அறிஞ்சு கொள்வதுதான் பொருள். அதுக்கு நான் ஆயத்தப்படணும், அந்த மாதிரி நான் ஆசாரிக்கணும். அப்பதான் நான் அந்த பண்டிகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அல்லது அந்த பண்டிகையை புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அல்லது அந்த பண்டிகை எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நான் நிறைவேற்றுகிறேன். எதுக்கு அந்த பண்டிகையை கொடுத்தாரு, அந்த பண்டிகை நான் நிறைவேற்றுகிறேன் அர்த்தம். அப்ப அந்த பஸ்காவை ஆசாரிக்கிறவன், விடுதலையாக்கப்படுகிறவன், கானான் நோக்கி பிரயாணப்படுகிறவன் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? அந்த 12:11 சொல்லுது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. பஸ்கா புசிக்கிறவன் என்ன செய்யணுமா? அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. அறைகளில் கச்சை கட்டி கொண்டு என்ன? எல்லாம் நம்மளுடைய இந்த வேஸ்ட்ல சொல்லுவாங்க, அதாவது இடுப்புல பெல்ட் போடுறது, அதாவது ரோப் கயிறு வச்சு கட்டி கொள்வது. இதை கட்டிக்கொண்டு பஸ்காவை புசிக்கணும் அப்படின்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க. பொதுவாக நாம ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நடக்குதுன்னு இருக்கு. ராத்திரி சாப்பிட்றவங்களுக்கும் பகல்ல சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பகல்ல சாப்பிட்ற நாம உதாரணமா காலையில உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க இல்லையா? ஸ்கூலுக்கு அனுப்பும் போது உங்க பிள்ளைய பாருங்க, யூனிஃபார்ம் போட்டு, டை போட்டு, பெல்ட் போட்டு, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுப்பீங்க. அப்படிதானே கொடுக்குறோம். அப்படிதான் சாப்பாடு கொடுப்போம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சோஃபால உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோக்காரர் அங்கிருந்து ஒரு ஹார்ன் அடிப்பாரு. அந்த வேகத்தில் கிளம்பிப்போம். பிள்ளை ஐயோ ஆட்டோ வந்துருச்சுன்னு ஓடும். என்னைக்காவது சாப்பிட்ட பிறகு உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கீங்களா? ஆனா பொதுவா எல்லார் வீட்லயும் நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு நல்லா டைட்டா ரெடி பண்ணி உட்காந்து சாப்பிடும். எதுக்காகனா எந்த நேரத்தில் வண்டி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து மத்தியானம் போய் பாருங்க, ஆபீஸ் போறவங்க அல்லது இந்த மாதிரி எங்கேயா போறவங்களை பாருங்க, வழியில கூட சாப்பிடுவாங்க நின்று. அவங்களும் பாருங்க நல்ல நீட்டா பேண்ட் டைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, ரோட்ல நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தள்ளுவண்டி கடையிலயோ ஹோட்டல்லையோ எங்க போனாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பொதுவா நைட் சாப்பிடும் போது நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ரிலாக்ஸா முங்கை காலெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு நல்ல ஒரு நைட் ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா அமர சாப்பிட்றது அப்பதான் சாப்பிடுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த ராத்திரியில் நீ சாப்பிடும் போது நல்ல பெல்ட் போட்டுக்கிட்டு சாப்பிடுங்கிறார், நல்ல டைட்டா போட்டுக்கிட்டு சாப்பிடு அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரைக்கச்சையை அப்படின்ற அதுக்கான அர்த்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக. அப்போ கானானுக்கு புறப்படுகிறவன், விடுதலையாக்கப்படுகிறவன், பிரயாணப்படுகிறவன், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவன் தங்கள் அறையில் கச்சை கட்டினவனாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கச்சை என்பது சத்தியம். சத்தியத்தில் நிலைநிற்கிறவனாக அல்லது சத்தியத்தை இறுக பற்றி இருக்கிறவனாக. சபையினுடையதான தூண் சத்தியம் என்று, சபைதான் சத்தியத்தை காப்பாற்றுகிற தூண் அப்படின்னு வேதம் சொல்லுது. தீமோத்தேயு நிருபம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில்
வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப சபை என்பது சத்தியத்துக்கான தூண். இப்ப நீங்க பாக்குறீங்க இவ்வளவு பெரிய சர்ச் இருக்குது இல்லையா, நடுவுல பாருங்க தூண் இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய தூண் இருக்குல்ல. இந்த தூண் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த மேல இருக்கிற டெரஸை காப்பாத்துறது, இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அப்ப இந்த மேல இருக்கிறது விழாமல் இருப்பதற்கு இந்த தூண் தான் காப்பாத்துகிறது. அப்ப அதோட அர்த்தம் என்ன, இந்த சத்தியத்தை காப்பாத்துகிற தூண் தான் சபையா. அந்த வசனம் சொல்லுது சபைக்கு சத்தியம் தூண் அல்ல, சத்தியத்துக்கு சபை தூணாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியத்தை காப்பாற்றுகிற இடமாக சபை மாறணும். சபைனா நீங்கள் நானும் அரைக்கட்சியை கட்டினவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியத்தை இறுக பற்றி கொள்ளுகிறவர்களாக பிரயாணப்படுகிறவர்கள் தங்கள் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு சபை சத்தியத்தில் இருக்கிறதா? சபையில வசனம் இருக்கு, வசனம் இல்லைன்னு சொல்லல, சத்தியம் இருக்குதா? இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நிறைய யூத் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம், பெண்கள் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம், அப்புறம் பொதுவான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். ப்ரோக்ராம்ஸ்க்கு இங்க எந்த இதுவுமே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ யூத் ப்ரோக்ராம் சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நம்ம எல்லாம் சொல்றோம்ல, எல்லாமே இருக்கு. இங்க எதுவுமே இல்ல, பஞ்சமே இல்ல. நாம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ஆக்டிவா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். அது எல்லாத்த விட முக்கியம் என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரு காரியத்தை தான் தூக்கி பிடிக்கணும், சத்தியத்தை தூக்கி பிடிக்கிறதாக இருக்கணும். ஏனால் சத்தியம் தான் உங்கள் பிரயாணத்தினுடைய முதலாவது காரியம். அரைக்கட்சியை கட்டிக்கொண்டு கர்த்தர் வரும்பொழுது சத்தியம் கட்டி இருக்கிறவன தான் பாப்பாரு. சத்தியம் இருக்குதா சபையில, எவ்வளவு பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, என்ன ப்ரோக்ராம் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, என்னென்ன விதமான வெரைட்டியான மினிஸ்ட்ரிஸ் இருக்குன்றது முக்கியம் இல்ல, சபை சத்தியத்தில் உண்மையாக இருக்கிறதா, சபையில சத்தியம் காணப்படுகிறதா? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். இந்த 36வது வசனத்தினுடையதான நிழல் தான் நீங்கள் பார்த்த யாத்திராகமம் 12:11. எப்ப ஆண்டவர் புறப்பட சொல்வாருன்னு தெரியாது, கானானை நோக்கி புறப்பட சொல்வாருன்னு தெரியாது. இமிடியேட்டா, ஏன்னா சங்கார தூதன் போறான், கடந்துகிட்டு இருக்கிறான், கதவு பூட்டி இருக்குது. அந்த தூதன் போய் எல்லாம் முடிச்ச உடனே கதவு திறக்கப்படும், உடனே புறப்படத்தக்கதாக. அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். கல்யாண வீட்டிலிருந்து எஜமான் வந்து தட்டும் போது உடனே திறக்கத்தக்கதாக. அதே வார்த்தை அப்படியே கவனிங்க, இதே வார்த்தை அந்த நீங்க 12:11 வாசிச்சீங்க இல்லையா, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். தீவிரமாய் அப்படின்னா தீவிரம்னா என்ன அர்த்தம், அவசரமாக. தீவிர சிகிச்சை அப்படின்னா அவசர சிகிச்சை பிரிவு அப்படி நம்ம சொல்றோம். தீவிரமா ஹாஸ்ட்ங்கிறத ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல, என்கேஜேவில. அப்ப யோசிச்சு பாருங்க, அவசரமா, கேர்ஃபுல்லா, இமிடியேட்டா சாப்பிட்டுட்டு. அப்படின்னா எந்த நேரம் நான் புறப்படுவேன் தெரியாது, எப்ப இயேசு வந்து கூட்டிட்டு போவாருன்னு தெரியாது, எப்ப கதவு தட்டப்படும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதவு தட்டப்பட்டு திருப்பி மூடப்படுவதற்கு ஒரு இமைப்பொழுதுதான் எனக்கு டைம் இருக்கிறது. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்துல மறுரூம் ஆகும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:51 அப்படிதான் சொல்லுது. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கும் பொழுதும் அவர் வரும் பொழுது ஒரு இமை பொழுது, அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல மறுரூமாக போகிறோம். அப்ப நமக்கு இருக்கிற டைம் என்ன, அதுக்கப்புறம் ஷூவை போடவோ சாக்ஸை போடவோ பெல்ட்டை கட்டவோ நேரமே கிடையாது. கதவை தட்டுவாரு, திறப்பாரு, போயிட்டே இருக்கும். அப்ப சபை சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற சபை, அதுக்கப்புறம் போய் சத்தியத்தை தேடி, அதுக்கப்புறம் சத்தியத்துல நின்னு, அதுக்கப்புறம் ஆயத்தப்படுவதுக்குலாம் நேரம் இல்லை. இப்ப சபை வந்து பின் பாயிண்டான இடத்துக்கு வந்துருச்சு. கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷங்களே நாம் இருக்கிறோம். வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. இயேசு முதலாவது வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 430 வருஷம் இருண்ட காலம் இருந்துச்சு. மல்கியால இருந்து மத்தியாயி வரைக்கும், அதாவது இயேசு வந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு 430 வருஷம் இருந்துச்சு. அந்த இருண்ட காலம் முடியும் போது இயேசு வெளிப்பட்ட போது அவர் தான் மேசியா என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தான் சபை கொஞ்ச காலம் இருண்ட காலத்தில் இருக்குது. ஆவியானவர் போராடிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சபையும் ஊழியர்களும் சத்தியமும் சபையை விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் திடீரென்று இயேசு வருவார், சடுதியாய், மணவாளன் நினையாத நாளிகையில் வருவார். அப்படி வரும்போது யார் புறப்பட முடியும், யார் அவரோடு கூட போக முடியும் என்றால், முதலாவது சத்தியத்துக்குள்ள நிற்கிற சபை தான் போகும். சபை அவரை சந்திக்கிற இடத்துல இருக்குதா? அப்ப சபையில எது இருந்தா சந்திக்க முடியும், சத்தியம் இருந்தால் சந்திக்க முடியும். சபை இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு. சத்தியம் பேசுற ஒரு காரியம் சபைக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு பேர் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜனங்க நிரப்பிடுவாங்க. இப்போ பண்டிகை நாட்கள் நிரப்பிடுவாங்க போட்டு. வேத பாடம் எத்தனை பேர் வருவீங்க? பைபிள் ஸ்டடி, இதே கூட்டம் பைபிள் ஸ்டடி வருமா?
அப்பனா தான் அது ஆயத்தப்பட்ட சபைன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்ல வரேன். சத்தியத்தில் தான் சபை நிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். வேற எதுவுமே கூட்டு போகாது. வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் கூட்டு போகாது. உங்களுடைய சபை பேரோ பெருமையோ கூட்டு போக போறது இல்ல. டினாமினேஷன் கூட்டு போக போறது இல்ல. நான் இந்த சபையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வேணா பரலோகத்துல சொல்லி போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துல சபையே இல்ல பாரு. இந்த டினாமினேஷன் அங்க இல்ல பாரு. சபையில நான் சொல்ற டினாமினேஷன் இல்ல. பரலோகத்துக்குள்ள இந்த பர்டிகுலரான இந்த மாதிரி ஆட்கள் அங்க கிடையாது. பரலோகத்துல ரெண்டே காரியம் தான், சாட்சி தான். ஒன்னு உண்மையும் ஊத்தம் உள்ளவனே உள்ளே வா, ஒன்னு அக்கிரமச்சைக்காரனே அப்படியே போயிடு. ரெண்டு தான் இருக்கு. அப்ப உண்மையும் உத்தம் உள்ளவனா இருக்கணும்னா நீ சத்தியத்துக்குள்ள இருக்கணும்ல. சத்தியம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம். அவரே வழியும் சத்தியமும். வேதத்தினுடையதான மகத்துவங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிறதான மறைபொருட்கள், எது உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிற வசனம், அதுதான் சத்தியம். இன்னைக்கு இருக்கா? உங்கள் அறைகை கட்டப்பட்டதா இருக்குதா? அதை கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. வீட்டுல பைபிள் இருக்கிறதுனாலயோ நீங்க கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறதுனாலயோ மட்டும் பத்தாது. சிலர்லாம் ரொட்டீனா பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு குரூப் வாசிக்கிறதே இல்ல, அதை விட்டுருங்க. பெந்தகோஸ்தேக்காரங்களே நான் சொல்றேன், நம்ம வீடுகள்லயே நீங்க வேத வாசிப்புன்னு காலைல ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த பார்வோன் சொல்லுவான்ல, மோசே போய் ஜனங்களை கூப்பிட்ட உடனே பார்வோன் ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன இருக்கும் தெரியுமா? அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய, நிறைய வேலை கொடு, அவங்கள வைக்கல அவங்களே பொறுக்க சொல்லு அப்படின்ட்டு வேலையை பிஸி ஆக்கிடுவான். அப்ப தேவனை தேட மாட்டார்களும்பா. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கும் பிசாசு யூஸ் பண்றான். உங்களை பிஸி ஆக்கி விட்டா காலையில கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும்ல. இன்னைக்கு வீடுகள் சபைகள் கர்த்தரை சந்திக்கிற இடத்துல இருக்குதான்னா முதலாவது வசனம் சொல்லுது, சத்தியம் அரைக்கச்சை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு, கட்டப்படல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனவாசி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும். நல்ல கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமலும். நிர்வாணியா இருக்கிறத அறியாமலாம் என்ன அர்த்தம்னா, பெல்ட் கழண்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த பெல்ட் என்ன ஆயிடுச்சு? கழண்டுருச்சுன்னு அர்த்தம். பெல்ட் கழண்டுருச்சுன்னா ட்ரெஸ் தானா கழண்டுரும்ல. சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த இடுப்புல பிடிச்சிட்டே போவான், எல்லா இடத்துக்கும் இப்படி கை வச்சுட்டே இருப்பான். சில இடத்துக்குலாம் போனா இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா லூஸ் ஆயிடுச்சு, அதை டைட் பண்ணாம விட்டான். அதான் சொல்லுவேன், நம்ம ஊர்களில் சின்ன வயசுல ஒரு போட்டி ஒன்று வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வைக்கிறதில்ல அந்த போட்டியெல்லாம். என்னன்னு கேட்டா, இந்த சாக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்குதா? இப்போ இருக்குதா? இந்த கோணிக்குள்ள காலை விட்டுக்கிட்டு ஓடுறது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன் அந்த கோணியை பார்த்தீங்கன்னா காலை விட்டுட்டு பிடிச்சிக்க சொல்லுவாங்க? விட்டா என்ன ஆகும் இல்லையா? அப்ப அதை அதையும் பிடிச்சிக்கணும், குதிச்சு குதிச்சு ஓடணும் இல்லையா? அப்ப சரியா ஓடவே முடியாது. ஏன்னா கோணிய ஒழுங்கா டைட்டா இல்லாட்டி, இடுப்புல இல்லாட்டி கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அவ்வளவுதான். அப்ப அது என்ன சொல்ல வருது? அந்த கோணியை நம்ம டைட்டா போட்டு இருக்க கட்டி இருந்தா என்ன செய்ய முடியும்? ஓடவே முடியும். அப்பனா நம்முடைய அரைக்கச்சை எவ்வளவு டைட்டா இருக்குதோ அவ்வளவு வேகமா நீங்க ஓடலான்னு அர்த்தம். இங்க என்ன ஆயிருச்சா? நிர்வாணம் ஆயிருச்சா. அதோட அர்த்தம் என்ன? அரைக்கச்சை இல்ல, பெல்ட் கழண்டுச்சாமா. அதான் வசனம் சொல்லுது, நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சபையில சத்தியமே இல்லாம போய் ரட்சிப்பின் வஸ்திரமே தொலைஞ்சு போச்சு, கழண்டு போச்சு. அந்த நிலைமையில சபை இருக்குதான். ஆனா சபை இருக்கு, அறியாமலும். இவங்க என்ன சொல்றாங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இவனுக்கு இவன் ஸ்டேட்டஸே தெரியல, சபை என்ன நிலைமையில இருக்குதுன்னு இவனுக்கே தெரியல. அதாவது சபைனா இவனுக்கு, நமக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கணும் நமக்கே தெரியல. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா, சூப்பரா இருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? ஐயோ ஊர் பக்கம் இடம் வாங்கி போட்டா இப்பதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் ஆண்டவர் எனக்கு வீடு கட்டி கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு குறையும் இல்ல. கர்த்தர் வந்து இந்த சபைக்கு வந்ததுக்கு 10 வருஷத்துல கர்த்தர் என்னை திரவிய சம்பந்தனாய் மாத்தி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு தரித்திரம், நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அதே 17வது வசனம் திருப்பி வாசிங்க. 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டதக்கவனும் தரித்திரனும். என்னது தரித்திரன்? அதாவது இவனுக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்னா என்னன்னே தெரியலாமா. அவன் நினைச்சிட்டு இருக்கானாமா, நமக்கு என்ன நல்ல கிரவுட் இருக்கு, பெரிய சர்ச் இருக்கு, எனக்கு என்ன, நாங்க அந்த சபையில மெம்பரு, எங்களுக்கு என்ன கர்த்தர் வீடு கொடுத்திருக்காரு, கார் கொடுத்திருக்காரு. சவுலுக்கு கூட ராஜ்யபாரம் கொடுத்தாரு, அப்புறம் ராஜ்யபாரத்தை தள்ளிட்டாரு. அவர் தள்ளின பிறகு 38 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஏன்னா வசனம் சொல்லுது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யபாரத்தை எடுத்து உன்னை விட மேலான ஒரு ஆளுக்கு நான் தருவேன்ட்டாரு. அங்கேயே கர்த்தருடைய அழைப்புல தான் அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் 38 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஆனா அவன் சொல்லுவான், நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கர்த்தர் பார்வையில் அவன் ராஜாவாகவே இல்லை, நான் தான் ஐஸ்வர்யவான், பணக்காரரு. ஆண்டவர் சொல்றாரு தரித்திரம். நாங்க எவ்வளவு பெரியதான காஸ்ட்லி ட்ரெஸ் தெரியுமா? இந்த புடவை மட்டுமே 15,000, இந்த கோட்டு மட்டுமே 25,000, இந்த ஷூ மட்டும் 4,000. நாங்க எவ்வளவு பெரிய கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு நிர்வாணம் இல்லைங்க, இவ்வளவு பெரிய கோட்டு போட்டிருக்கிற, நீ போட்டிருக்கிற கோட்டு உன் சரீரத்தை மறைப்பதற்கு, உன் ஆத்மாவோ நிர்வாணமா இருக்கிறது.
கர்த்தருக்கு முன்பாக. அதான் வேதம் சொல்லுது, உன் அரைக்கச்சை கட்டப்பட்டதாகவும். கட்டி இருக்கிறோமா? ஸ்ட்ராங்கா இருக்குதா? யார் சொல்வா இப்படி? ஆண்டவர் சொல்ற, ரெடி பண்ணிக்கோப்பா. ஏன்னா எந்த நேரத்திலும் நினையாத நேரத்துல மணவாளன் வந்து கதவை தட்டுவார். எப்படி உடனே திறக்கக்கூடியவனா இருக்கணும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து ட்ரெஸ் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறார். அதுக்கு தான் பஸ்கா புசிக்கும் போது அவர் சொல்றார், உன் அறைகள் கட்டப்பட்டதாக தீவிரமாய் புசிக்க வேண்டும். அவசரமா எப்ப கூப்பிடுவார் தெரியாது. மோசேக்கே அதாங்க நிலைமை. மோசையை பார்த்து சொல்றாரு, நீ இப்படித்தான் புசிக்கணும். ஏன் எப்ப நான் வெளியே வர சொல்வேன் தெரியாது. சொன்ன உடனே கிளம்பி நைட்டோட நைட்டா வெளியே போனோம். அந்த நிமிஷத்தில் புறப்பட்டு பூமியை விட்டு பரலோகத்துக்கு பிரயாணப்பட வேண்டும். அப்படி இருக்கிற அந்த கூட்டம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும். இங்கே குறைவுகள் இருக்கு, பலவீனம் இருக்கு, நமக்கு இல்ல சொல்ல. கர்த்தர் சொல்ல, ரெடி பண்ணிக்கோ. அதுக்கு தான் இந்த டைம், அதுக்கு தான் இந்த டைம். இதை நீங்க அஃபெண்டா பார்க்க கூடாது. ஓ, நம்மள என்ன இப்படி சொல்றாங்களே, நாம எவ்வளவு பெரிய ஆளு. இங்கே குறைவில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. நீங்க பூரணப்பட்டுட்டீங்கன்னா பூமியில உங்களுக்கு இடமும் இல்லை. நான் பூமியில் இருக்கிறதுனால இன்னும் நான் பூரணப்படவில்லை என்று அர்த்தம். அந்த பூரணப்படுதல் வரும்பொழுது அந்த பூரணப்படுதலுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், சரி பண்றேன். இன்னும் நான் சரியாகணும், எப்படியா அந்த பிரயாணத்தில் போகணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிச்சு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள் பாப்போம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் ரதம் ஓடுது, ஒரு பக்கம் கால் ஓடுது. ஆகாப் என்பது இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல் நியாய பிரமாணத்தின்படி இருக்கிற ராஜா. எலியா என்பவன் எங்கிருந்து வந்தானே தெரியாது. 1 ராஜாக்கள் 17:1 நீங்க வாசிச்சு பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா. இந்த எலியா எங்க இருந்து வந்தானே தெரியாது. அவன் நேரா கீலேயாத்தின் குடிகளுக்கு வரான். என்னன்னு கேக்குறா, திஸ்பியன். யார் திஸ்பியன்? நீங்க போய் கூகுள்லயோ அல்லது வந்து சர்ச் பண்ணி பாருங்க. the unknown city அப்படின்னு இருக்கும். மேபி a city in Israel அப்படின்னு இருக்கும். அது எங்க இருக்குன்னே தெரியாதாமா. the unknown person. இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அடையாளமா இருக்கிற ஒரு ஊழியக்காரன். இவன் பாருங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற எந்த முறைமைப்படியுமே அவன் செய்ய மாட்டான். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போக மாட்டான். உள்ள போய் வந்துட்டு ஆசாரியர்கள் செய்கிற எந்த பலியும் செலுத்த மாட்டாரு. இவர் ஆசாரிய வஸ்திரம் போட மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டார். இவர் எல்லாமே என்டையர்லி டிஃபரெண்டா. ஆனா அப்படியே எலியா பாருங்க, அந்த முறைமைக்கு வந்துருவார். எலிசா. அப்ப இவரு புதிய ஏற்பாட்டு சபைக்கும் மெல்கிசேதேக்கு முறைமைக்கும் உள்ளதான ஒரு அடையாளத்தில் உள்ளவர். இப்ப இவருக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது ரதத்தில் ஏறி போகிறது, இவர் ஓடுகிறார். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம். அப்ப சபை ஓடும் பொழுது ரதத்துக்கு முன்பாக ஓடணும். பிலிப்பு ரதத்தோடு கூட ஓடி போய் சேர்ந்து கொண்டான்னு இருக்கு. அப்படி ஓடி போய் சேரணும்னா முதல்ல வசனம் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு. ஒரு ஊழியக்காரனோ அல்லது சபையோ அது விசுவாசியோ தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா முதலாவது அவன் சத்தியத்தில் இறுகப்பற்றுகிறவனாக இருக்கணும், சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறவனா இருக்கணும். நீ நல்லா பாடு, நல்லா மியூசிக் போடு, அல்லது உனக்கு பின்னாடி என்ன வேணா பட்டத்தை போட்டுக்கோ, அங்க முடிச்சிருக்க இங்க முடிச்சிருக்க என்ன வேணா சொல்லிக்கோ, அல்லது நீ நுனி நாக்கில் 4 லாங்குவேஜ் பேசு, நோ இஷ்யூஸ். இது எதுவும் உன் ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா இதை விட படிச்சவங்க, இதை விட தேர்ந்த பவுல் எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓட்டத்தை ஓடணும்னா சத்தியத்தில் நிக்கிற சபை மட்டும்தான் ஓடும், வேற ஓடாது. இன்னைக்கு சபை சத்தியத்தை தவிர மிச்ச எல்லாத்துலயும் ஓடுது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல சூப்பரா இருக்கு, வேணான்னு சொல்லல, அதை விட முக்கியம் சத்தியம். இன்னைக்கு மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சபைகள் அற்புதமா இருக்கு, வேணாம் சொல்லல, அதை விட சத்தியம் முக்கியம். இது எல்லாம் இருந்து சபைக்குள்ள சத்தியம் இல்லாட்டி சபை வேஸ்ட். ஒருவேளை இதெல்லாம் வாங்க உங்களுக்கு வழி இல்ல, ஆனா சத்தியத்துல மட்டும் நின்னு பாருங்க, அந்த சத்தியம் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்து விடும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அறை கட்டி கொண்டு ஓடுங்க. ரதத்தை தாண்டி வேகமா ஓடுவீங்க, குதிரையை தாண்டி வேகமா ஓடுவீங்க, எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் முடிச்ச ஓட்டத்துல முடிவு பரியந்தம் ஓடி முடிப்பீங்க. அதைத்தான் அறையை கட்டி கொண்டு ஓடுகிற ஒரு கூட்டம். அதுதான் பஸ்கா ஆசாரிக்கிற முதலாவது வேலை. வேதவசனம் தெளிவா சொல்லுது, உன் அறையை கட்டிக்கொண்டு. இரண்டாவது வாசிங்க, யாத்திராகமம் 12:11 வாசிங்க. உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு, உன் கால்களில் பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு, கால்ல ஷூ போட்டுக்கிட்டு, சாண்டல்ஸ் போட்டுக்கொண்டு நீ பஸ்காவை ஆசாரிக்கணும். அது என்னங்க கால்ல போட்டுக்கிட்டு எங்க ஆசாரிக்கணும்? வசனம் அது இந்த வசனம் இருக்கு, வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்பனா சபை இரண்டாவது சுவிசேஷத்தை, சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை,
ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்துக் கொண்டு. சர்ச் மஸ்ட் பி ரெடி, ஆயத்தம். உங்களால சொல்ல முடியுமா, நான் இன்று கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், விரும்புகிறேன் இல்ல, ஆயத்தமாயிருக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? பையன் பாருங்க, எக்ஸாம் வந்த உடனே எல்லா பையனுக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க். பையன் கேட்டா நீங்க கேட்பீங்க எக்ஸாமுக்கு, என்னடா எக்ஸாம் வந்துருச்சு, படிச்சிட்டியாடா? அதெல்லாம் படிச்சுட்டேன். எவ்வளோடா மார்க் வரும்? எப்படி 80-90க்கு மேலே தான் வரும். எழுதிட்டு வருவான். வரும்போது கேளுங்க, எப்பரா எழுதிருக்க? சூப்பரா எழுதிருக்க. என்னடா சொல்றேன், 2 கொஸ்டின் தான் விட்டுட்டேன், மற்றபடி எல்லாம் எழுதிட்டேன். நமக்குமே மனசுல என்ன ஆயிடும், 2 கொஸ்டின்னாலும் ஓகே, 10 மார்க் போனாலும் 90 மார்க் பையனுக்கு வந்துரும் போல. ரிசல்ட் பார்த்தா 35 இருக்கும், இல்லைன்னா சிலது ஃபெயில் ஆயிருக்கும். என்னடா நல்லா எழுதுனேன்னு சொன்னேன், அடுத்த வார்த்தை அவன் சொல்லுவான், நான் நல்லா தான் எழுதுனேன், அவங்க சரியா திருத்தலம்பா. எழுதுனது நான் நல்லா தான் எழுதுனேன். அப்போ கூட படிக்கிற பையன் 100 எடுத்திருப்பான். இப்ப நீங்க கேட்பீங்க, அவன் மட்டும் 100 எடுத்திருக்கானே, அதே எப்படிரா? எனக்கும் அதான் புரியலம்பா. திருத்துறவர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி ஜோம் பண்ணுங்க. இப்ப சொல்றான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, படிக்கிற காலத்துல ஆயத்தமாகாம கடைசியா எக்ஸாம் ஹால்ல போய் ஜோம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. அவனோட நினைப்பு என்னன்னா, அந்த ஜெபத்துல கலந்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம என்ன வாங்கிடலாம், பாஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியையை செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டியதான பலனை கர்த்தர் கொடுப்பார். நீங்க கிரியே செய்யாம, ஒண்ணுமே செய்யாம, ஆயத்தமே இல்லாம நான் எப்படி இந்த பிரயாணத்துல போவேன்? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சையை கட்டி தொடுத்துக்கொண்டு ரெடியா இரு, ஆயத்தம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க வருகையில போகிற சபையை எல்லாத்தையும் பாருங்க, ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணின வேர்டு வந்துகிட்டே இருக்கும். மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படு, அப்படித்தானே சொல்லுது வசனம். பாருங்க, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். வசனம் சொல்லுது, தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணாம வருகையில போக முடியாதுங்க. வருகையில போறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதான் கேள்வி. இப்ப சபைக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணீங்க? இவ்வளவு ஆயத்தம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு இருக்குது. சர்ச்சில இருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன ஆயத்தம் இருக்கு? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கன்றதே முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் சர்ச்சில இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றதா முக்கியம். நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? இல்ல. சபை பரலோகத்திற்கு போகிறதுக்கு வழி சொல்லுகிற இடம். இங்கதான் வானத்தின் வாசல் இருக்கு. ஆனா ஆயத்தம் ஒண்ணு படணும்ல. ஆயத்தப்படாம சர்ச்சுக்கு போறதுனால மட்டும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்குது. நாங்க இந்த சபையில மெம்பர், நாங்க இந்த சபையில அங்கத்தினர், நாங்க சந்தா கட்டி இருக்கோம், நாங்க தசமாம் கொடுத்திருக்கோம், நான் காணிக்க கொடுத்திருக்கேன், எங்க அப்பா தான் இந்த சபையில முதல்ல அஸ்திவாரம் போடும்போது பாஸ்டரோட நின்னவர். நீங்க யார் வேணா இருந்துக்கோங்க. ஆனா வருகையில போகணும்னா ஆயத்தம்னு இல்லாம ஒண்ணு போகவே முடியாதுல்ல. யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். இல்ல திடீர்னு எப்படி ப்ரிப்பரேஷன் வரும்? இயேசுநாதர் வரும்போது அதை சொன்ன, ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம். எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதான ஆயத்தம் கொஞ்சம் இருக்குது. அது நிறைய இருக்குது. அதான் இருக்கிறதுலே யோசிச்சு பாருங்க. ராஜாவை சந்திப்பதுக்கு எஸ்தர் சந்திக்க போகணுமாமா. 2ஆம் அதிகாரம் எஸ்தர்ல இருக்கு. சந்திக்க போகணுமாமா. அப்படி சந்திக்க போகிற பெண் எப்படி ஜோடிக்கப்படணும்னு அங்க ஒரு வசனம் இருக்குது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகாஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, அப்ப ராஜா கிட்ட போகிற வரைக்கும் 12 மாசமும் ஆயத்தம் இருக்கு, 12 மாசமும் சுத்திகரிப்பு இருக்கு, 12 மாசமும் ஸ்திரீகளுக்குரியதான முறைமை இருக்கு, எல்லாம் இருக்கு. சும்மா ராஜா கிட்ட போய் ராஜகுமார்த்தியா மாறிட முடியாது. சும்மா போய் மணவாளனுக்கு மணவாட்டியா மாறிட முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாஸ்டர் அங்க வந்துட்டாலும் சரி, கல்யாணம் நடத்தக்கூடிய பாஸ்டர் வந்துட்டாலும் சரி, அல்லது அங்க இருக்கக்கூடிய மாப்பிள்ளையே வந்துட்டாலும் சரி, பொண்ணு வராம என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது இல்ல. ஆயத்தம் இல்லாம வராது இல்ல. கேட்டா அந்த அம்மா ஆயத்தப்பட்டு இருக்காங்க உட்காந்து. அப்ப யோசிச்சு கொள்ளுங்க, மணவாட்டியினுடைய ஆயத்தம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. 12 மாதமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுவிசேஷகனுடைய பாதங்கள் எப்படி இருக்குதா? மலையின் மேல் அழகா இருக்குதா? மணவாட்டி என்ன பண்ணிட்டாலாம் தெரியுமா? ஒரு பக்கம் வஸ்திரத்தை களைஞ்சிட்டாலாம், ஒரு பக்கம் பாதரட்சியை களைஞ்சிட்டாலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? இப்ப ஆயி போச்சா? ஆண்டவர் சொன்னார்ல 3:17 வெளிப்படுத்தல, நீ நிர்வாணியா இருக்கிறாய் சொன்னாரா? வந்துருச்சு. வஸ்திரத்தை கலந்து போட்டேன். அடுத்து, என் பாதங்களை கழுவினேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவளை திரும்ப அழுக்காக்குவேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா பாதரட்சியை கழட்டிடுச்சுன்னு அர்த்தம். பாதரட்சியை கட்டினா பாதங்களை கழுவ முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாட்டி கிட்ட வஸ்திரமும் களைஞ்சாச்சு, பாதரட்சியும் கழட்டியாச்சு. பஸ்காக்கு போறவன் அரைக்கச்சை கட்டப்பட்டவனாக, பாதரட்சியை தொடுத்தவனாக. அப்ப இது ரெண்டும் இருந்தா போக முடியும். இவர் ரெண்டுத்தையுமே கழட்டிடுச்சா மணவாட்டி. வசனம் சொல்லுது, மணவாளன் கதவை தட்டுகிற நேரம். நம்ம லூக்கா என்ன வாசிச்சோம்? 12:34-35 மணவாளன் தட்டுகிற போது
திறக்கிறதுக்கு, உடனே திறக்கிறதுக்கு. இவ பேசிட்டு உட்காந்துருக்கா, ட்ரெஸ் கழட்டிட்டேன், பாதங்கள்லாம் கழுவியாச்சு, நான் படுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்க வந்தா எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராத்திரியிலே நீ வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு, அறையை கட்டிக்கொண்டு, பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு ரெடி ஆயிரு. தட்டும் போது திறக்கணும், அவ்வளவுதான். உடனே திறக்கத்தக்கதாக. இந்த 3 வசனத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. லூக்கா 12:34-35, யாத்திராகமத்தின் 12-11, வெளிப்படுத்தின விசேஷம், 3 கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். உன்னத பாட்டியும் 5ஆம் அதிகாரத்தையும் இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரே விஷயத்தை சொல்லுது, சபை வஸ்திரத்தை இறுக பற்றி கொண்டு, அரை கச்சையை கட்டி கொண்டு, பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு, ஒரு பக்கம் சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு பக்கம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு காத்திருக்கணும். அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு நமக்கு ஆயத்தம் வேற பக்கம் ரெடியா இருக்குது. பவுல் சொல்றாரு, என்கிட்ட நிறைய மேன்மைகள் இருக்கு. ஒருத்தன் பரதேசிக்கு போனா நான் அதை குறித்து மேன்மை பாராட்டேன், என் பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு பாடுகள் எல்லாம் வாயால கூட சொல்றதுக்கு ரெடியா இல்ல. அந்த மாதிரி தான் வருகையில போறதும் ஆயிடுச்சு. இயேசு வராரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம்னா சொல்றது கூட மனசு இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு போணுமா? இயேசு அதான் அழகா சொன்னாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல சபைக்கு. உலகத்தை திரும்பி பார்க்கிற சபை சோதோமை விடுவதற்கு தயாராக இல்லை, பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளவில்லை, பாதங்களை கழுவினேன் எப்படி போடுவேன்னு பேசிட்டு இருக்கா சபை. எந்த நிமிஷமும் இயேசு வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எதுவுமே உங்களை தடுக்கக்கூடாது, நம்மளை தடுக்கக்கூடாது. புறப்படுனா புறப்படணும், அது எது வேணா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். நிமிஷத்துல, அந்த செகண்ட்ல புறப்படுன்னு சொன்னது நாம் புறப்படுவதாய் காணப்பட வேண்டும். கடைசியாக அந்த யாத்திராகமம் 12:11 திருப்பி வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக் கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது என்ன கையில தடி பிடிச்சிட்டு போனோம்? சாப்பிடும் போது எதுக்கு கையில தடி பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா, தடி என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். சங்கீதக்காரன் சொல்றான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் தடி எதுக்கு ஒரு மெய்ப்பன் கையில் இருக்கிறது? சங்கீதக்காரன் மெய்ப்பனாக இருந்தவர், அவர் அதான் சொல்றார். ஒரு கோல் ஒரு தடி, ரெண்டு எதுக்கு இருக்குது? தடி என்பது என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும். கோலியாத் என்ன கேட்டார் தாவீதை பார்த்து? கையில தடியோடு கூட வருவதற்கு நான் என்ன? அப்போ தடி என்பது எதற்கு? மிருகங்களை விரட்டுவதற்கு, அடிப்பதற்கு. இப்ப தாவீது ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வரும், கரடி வரும், ஆடுகளை பிடிச்சிட்டு போகும். அப்படி பிடிச்சிட்டு போகாம அது கையில இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கையில என்ன கொடுத்திருக்கிறாரு? தடி கொடுத்திருக்கிறாரு. தடி என்பது அத்தாரிட்டி. தடி என்பது நமக்கு எதிராளி கிட்ட இருந்து ஜெயிக்கிறதுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம். எதை கொடுத்திருக்கிற ஆண்டவர்? நம்ம கிட்ட ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகிற வல்லமை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தரின் மேல் கரங்களை வைப்பீர்கள். அந்த நாமத்தை கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உமது தடியை கையில பிடிச்சிக்கிட்டு, இப்ப பாருங்க, பார்வோன் வந்துட்டார், துரத்திக்கிட்டு பார்வோன் வராரு. ஒரு பக்கம் செங்கடல், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். போய் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே வனாந்தரத்துல கொண்டு போறதுக்கு என்ன இவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்களே, இப்படி நடக்குதே அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? எங்கிட்ட ஏன் முறையிடுற? அப்படின்னா என்ன பண்ண? வேற யார்ட்ட ஆண்டவரை போக சொல்றீங்க? நீங்க தானே கூட்ட சொன்னீங்க. ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர்? ஏன் அப்படி சொல்றாரு? முறையிடுகிறது என்ன? அதுக்கு சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? உன் கையில இருக்கிறத கடல் மேல் காட்டு, கடல் ரெண்டாக பிளக்கும். உன் வல்லமையை உன் கையில ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறேன்பா. நீ பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்பட்டதோ உன் கையில் ஒரு அதிகாரத்தை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். பூமியில் உள்ள மேலுள்ள எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தம்முடைய நாமத்தை நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இது சகலத்தையும் ஜெயிக்கிற நாமம். அதனால தான் தைரியமாக அப்போஸ்தலர்கள் தைரியமா சொல்றாங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு கையில தடி இருக்கு, ஆனா யூஸ் பண்றதுக்கு பயம். மோசே மாதிரி போய் முறையிட்டு இருப்போம், ஆண்டவரே எனக்கு என்னப்பா இப்படி நடக்குது? ஆண்டவர் கேட்கிற, என்கிட்ட என்ன முறையிடுற? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிசாசின் கிரியைகள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் அதிகமாயிடுச்சு, வேர்ல்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது மேல அதிகாரம் இருக்குதா? குறைஞ்சபட்சம் வியாதியை கூட நீங்க விடுங்களேன், பிசாசு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் தோக்கடிக்கப்பட்டவன், நம்ம ஆண்டவர் ஜெயிச்சவர். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இல்ல இந்த உலகத்தின் அதிபதினு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இயேசுநாதர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. சிலுவைக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:5, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப உலகத்தின் அதிபதி யாரு? பூமிக்குரிய அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவனை தள்ளியாச்சுங்க, அவன் போஸ்டிங் போயிருச்சு, தலை சிதைச்சாச்சு, தோத்தாச்சு, கீழே தள்ளியாச்சு. அது மட்டும் இல்லாம 2000 வருஷமா இல்லாத, 4000 வருஷமா இல்லாத அந்த நாமம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க யாக்கோபுல இருந்து எல்லாரும். யாருக்கிட்டையும் சொல்லாத அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணு, யாக்கோபு காலத்துல அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான் பிசாசு, இவங்க கிட்டையும் எந்த வல்லமையும் இல்ல. அந்த காலத்திலேயே அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. பிசாசு ஜெயிக்கப்படல. அதே நேரத்தில் இவங்களுக்கும் அந்த நாமம் தெரியாது.
அதுக்கு நடுவுல அவங்க கத்தரை உறுதியா புடிச்சு வாழ்ந்துருக்காங்க. இப்போ பிசாசியும் ஜெயிச்சாச்சு, தலையும் நசிக்காச்சு. நம்ம கிட்டயும் அந்த நாமம் இருக்குது. ஆண்டவர் சக்சஸ்க்கான நாமத்தை சொல்லிட்டாரு நம்ம கிட்ட. இத கையில வச்சிருக்கிற நாம இன்னைக்கு பிசாசின் மேல அதிகாரம் இருக்குதா? உலகத்தின் மேல அதிகாரம் இருக்குதா? நம்மளால தைரியமா இருக்க முடியுதா? அதான் வசனம் சொல்லுது எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் தொடர்ந்து வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. என்ன இருக்குது? சவுண்டா சொல்லுங்க, அதையாவது தைரியமா சொல்லுங்க. தைரியம் உண்டாயிருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் கிட்டி நெருங்கிச்சிருக்கிறோம். அந்த தைரியம் இருக்கு, விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். இன்னைக்கு பிசாசு மேல இருக்குதா? விசுவாசி அந்த தைரியத்தோட இருக்குதா? கையில பிடிச்சிருக்குதா? அந்த ஆயத்தத்தோடு கூட அடுத்து உங்க கையில அத்தாரிட்டியும் இருக்கு. ஒன்று சத்தியம், இன்னொன்று ஆயத்தம், இன்னொன்னு அத்தாரிட்டி, அதிகாரம். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு எதை கண்டாலும் பயப்படுறீங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படுறீங்க. உலகத்தை பார்த்தா பயம். நாம் எல்லா துறைத்தனங்களுக்கும் மதிப்பு கொடுக்கிறோம், ஆனால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம எல்லாத்துக்கும் கனப்படுத்துறோம், எல்லா அதிகாரங்களையும் கனப்படுத்துறோம். ஏன்னா அது தேவனால் உண்டா இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குறவர் அவர். நாம எல்லாத்துக்கும் கனப்படுத்துறோம், ஆனால் எதையுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு தானியேல் கனப்படுத்தினார். ராஜாவே நீ வாழ்க எல்லாம் சொன்னாரு. ஆனா சிலைய வணங்கணும்னா வணங்க முடியாது, அது முடியாது ராஜா. இப்போ அகாஸ்வர ராஜாவுக்கு ரொம்ப அந்த இவன் மேதியப்பர் தரியு ராஜாவுக்கு இவன் மேல ரொம்ப தானியேலை பிடிக்கும். எல்லாம் ஓகே தான் ராஜா, ஆனா உண்மை தவிர வேற யார்த்தையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னா அது முடியாது. நாங்க உங்களை மதிக்கிறோம், கனப்படுத்துறோம், ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தைரியம் இருக்கிறது. எங்கள் தேவன் ராஜாவாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. இயேசுநாதர் கிராமத்துக்கு போனா பிசாசு ஓடி போகுது. ஓடி வந்து கேட்குது, என்னையா வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு. அப்போஸ்தலர்கள் போனா அது ஓடுது. பிசாசு ஓடணும், அப்படித்தானே பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பிசாசை ஓட்டுறதுக்குன்னே நீங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அப்படி போட்டு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் கையில் ஒரு தடியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த பிசாசையும் மேற்கொள்ளக்கூடிய இயேசுவின் நாமம் உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவனை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதுதான் உங்க கையில இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? 11 பவுலின் கைகளினாலே கர்த்தர் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். யோசிச்சு பாருங்க. பைபிள்ல பவுல் எழுதின நிருபங்கள் ஜாஸ்தி. என்னென்ன அற்புதம் செஞ்சாருன்னு இருக்காது. என்னென்ன அற்புதம் ரொம்ப செஞ்சாருன்னா இருக்காது. 1-2 தான் இருக்கும் பவுல் என்ன அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லி. ஆனா நிருபம் ஜாஸ்தி. ஆனால் வசனம், இந்த ஒரு வசனம் சொல்லுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினால். அவன் மேல உருமால்களை கொண்டு போய் போட்ட உடனே வியாதியஸ்தர் சுகமானாங்களாம். பொல்லாத ஆவிலாம் ஓடிச்சான். இதுதான் கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறதான தடி. ஒரு பிரயாணப்படுகிறவன் அந்த வழியா போகும் பொழுது கையில தடியோட போனானா, நாங்க சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போனோம். போகும்போது அது ஒரு மலை ஏறி இறங்குற இடம். ஸோ அது போறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நடந்தான் போனோம். போகும்போது என் கூட வந்தவர் அந்த ஊர்க்காரர் என்ன பண்ணாரு, கையில ஒரு கொம்பு கொடுத்தாரு. நான் கேட்டேன், இது எந்த கொம்பு, இந்த கொம்புக்கு எதுக்குங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, மாஸ்டர் அப்படியே போகும்போது பாம்புக்கு வந்து அடிச்சிடுங்கன்னாரு. இப்போ பாருங்க, கையில கொம்பு இருக்கிற ஒரு தைரியம், உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கையில என்ன இருக்குது? ஒரு தைரியம் இருக்கிறது. வந்தா அடிக்கலாம், வரல அது வேற விஷயம், வந்தா அடிக்கலாம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீங்க நடக்கிற சத்தத்தை கேட்டா பல மிருகங்கள் ஓடிடும். அந்த சத்தத்துக்கு அது என்ன செஞ்சிருமா? இங்க மனுஷங்க வராங்கன்ட்டு அது என்ன செஞ்சிருமா? போயிடுமா. சில நேரத்துல டார்ச் அடிச்சுட்டே போறாங்க, அந்த வெளிச்சத்துக்கு அது என்ன செஞ்சிருமா? ஓடிடும். யோசிச்சு பாருங்க, உங்க நடக்கிற சத்தத்துக்கே அது பயப்படுது. சாதாரண மனுஷன் நடக்கிற சத்தத்துக்கு மிருகம் பயப்படுது, ஒரு வெளிச்சத்துக்கு மிருகம் பயப்படுது. உங்களுக்குள்ள சர்வ வல்லமைகளுடைய வெளிச்சம் தங்கி இருக்கிறது. உங்கள் கைகளில் அவருடைய நாமம் என்கிறதான தடி இருக்குது. எந்த மிருகமும் பயப்படும். 1,00,000 பேர் வச்சுக்க, கோடி பேர் வச்சுக்க, அத்தனை பேரையும் ஜெயிக்கிற ஒரு பேர் எங்க கிட்ட இருக்கு. அந்த பேர் இயேசு என்கிற பெயர். அந்த பெயருக்கு முன்பாக சகல பிசாசும் முடங்கும், சகலமும் விரட்டப்படும். சகலத்துக்கு மேலான அதிகாரம் உள்ள நாமம் நம் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு விசுவாச கூட்டம் ஒரு பக்கம் சத்தியம் என்கிற அரகட்சியும் இல்ல, ஒரு பக்கம் பாதரட்சியும் இல்ல, ஒரு பக்கம் கையில கோலும் இல்ல. இப்போ உட்கார்ந்துகிட்டு சொல்லுது, எப்படிங்க இந்த வருகையில போகிறது? நீ ஆயத்தப்பட்டா தானே போக முடியும். இவ்வளவு காரியங்கள் இருக்கு புறப்படுறதுக்கு. எதுக்கு? எகிப்தை விட்டு புறப்படுறதுக்கே இவ்வளவு இருக்கு. இதை தாண்டி இன்னும் இருக்கு. புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும், கசப்பான கீரையை சாப்பிடணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குதுல்ல.
இவ்வளத்தையும் நீ செய்யும் போதுதான் பஸ்கா ஆசாரித்ததுக்கான முறைமை. இன்னைக்கு சும்மா உட்கார்ந்துட்டு பண்டிகை வந்துருச்சு, அதை கொண்டாடுறோம் இதை கொண்டாடுறோம். உங்கள் பண்டிகைகளினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பண்டிகைகள் வேணா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கலாம், ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டோம், ஆமா கொஞ்சம் ஜாலியா இருந்தோம், பேசணும், அது ஏன்னா உங்க மாம்சத்துக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, அது வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு பண்டிகை கொண்டாட போகிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் ஒன்று இருக்கிறது, அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நித்திய பண்டிகை. அல்லேலூயா. கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும், உங்கள் பாதரட்சியை தொடுத்ததாயும், உங்களுடைய கரங்களிலே தடியை பிடித்துக் கொண்டதாயும் தைரியமாய் புறப்படுங்கள். வழியிலே செங்கடலோ பார்வோனோ பசியோ பஞ்சமோ எதுவுக்கும் கவலைப்படாதீங்க. கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.